வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 11 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே அதை கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா, அந்த கொஷின்ஸில் ஏகப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி அதை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை பார்த்தாலே மைண்டில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எக்ஸாம் ஓரியன்டாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். ஜூன் 11 2025 இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக என்னென்ன முக்கியமானது இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க நேஷனல் நியூஸ் போயிடலாம். என்ன அப்படின்னா, SBI பேஸ் ஓவர் 8,000 crore டிவிடெண்ட் டு கவர்மெண்ட் டு இந்த ஃபினான்ஷியல் 2025 SBI என்ன பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டுக்கு 8,000 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கு அந்த லாபத்தில். ஓகேங்களா? 2025 நிதியாண்டில் SBI அரசுக்கு ஈவுத்தொகை வழங்குகிறது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 கோடி ரூபாய். ஓகேங்களா? திஸ் மார்க்ஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் லாஸ்ட் இயர். போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 69,59 6,959 கோடி ரூபா கொடுத்தாங்க. இந்த வருஷம் 8,000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? SBI paid a dividend for 8,076.85 crore to the government financial 25. The check was handed over to the finance minister நிர்மலா சீதாராமன். மண்டே SBI சேர்மன் யாருன்னா CS செட்டி அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த 69,59.29 கோடி SBI paid to the government for financial 2023-24 கொடுத்துருக்காங்க. BSNL எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 280 கோடி ரூபா ப்ராஃபிட்டை கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ். இது என்ன இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஷைன் அட் த 11th பிரிக்ஸ் ஃபோரம். 11வது பிரிக்ஸ் ஃபோரத்தில் அதாவது ஓம் பிர்லா லீட்ஸ் பார்லிமெண்ட் டெலிகேஷன் இன் பிரேசிலில் ஓம் பிர்லா தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து ஸ்பீக்கர். ஓகேங்களா? லோக்சபா ஸ்பீக்கரு. 11th பிரிக்ஸ் பார்லிமெண்டரி ஃபோரம் எங்கே நடந்திருக்குன்னா பிரேசிலில். ஓகேங்களா? 2025 பிரேசிலியாவில். பிரிக்ஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2006. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா 210 அதாவது 2010 ஜாயின் பண்ணிச்சு. இதுக்கு முன்னாடி யார் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பிரிக்னா B ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா. 2010 எப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் பண்ணிச்சோ அப்போலேருந்து பிரிக்ஸ். இப்போ 10வது நாடு எது ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்த வருஷம். இதுக்கு முன்னாடி அல்பேரியா. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சமிட் எங்கே நடந்துச்சுன்னா 2009 ரஷ்யாவில். பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் 2025 பிரேசிலாவில் நடக்குது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சைனாவில். இந்த பிரிக்ஸுக்காக ஒரு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒரு பேங்க் கூட இருக்குது. ஓகேங்களா? பேங்க்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சேர்மன் யாருன்னு பார்த்துக்கலாம். 12 கண்ட்ரி பேண்ட் ஃபார் என்டர்டு டு USA வந்து இப்போ இது என்ன இன்டர்நேஷனல் நியூஸு, அதாவது யூஎஸ்ஏல வந்து 12 கண்ட்ரியில் சேர்ந்தவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. யார் யார் எந்த நாட்டிலேருந்து? ஆப்கானிஸ்தான்லேருந்து, மியான்மர்லேருந்து, சாடுலேருந்து, த ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோலேருந்து, ஈக்குவட்டரல் குனியா, எரித்ரியா, அப்புறம் ஹைதி, அப்புறம் ஈரான், லிபியா, சொமாலியா, சூடான் அண்ட் ஏமன். இது எல்லாமே வந்து இவங்க அங்கே இருக்கிற இறையாண்மையை பிரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, அங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது யூஎஸ்ஏல அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் ரெசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ICDRI 2025. இது என்ன அப்படின்னா, பிரதம மந்திரி ஸ்பீச் கொடுத்துருக்காரு. எங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் ரெசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா அதோட தீம் என்னன்னா, ஷேப்பிங் ஏ ரெசைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் கோஸ்டல் ரீஜன். அதாவது என்னன்னா, இதை பாதுகாக்கணும், மண் அரிப்புலேருந்து, கடல் அரிப்புலேருந்து, அலைகள் அரிப்புலேருந்து. கோஸ்டல் ரீஜன்னா எது, கடலோர பகுதிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் கொடுத்துருக்காரு. எங்க நடந்தது இந்த கான்ஃபரன்ஸ்னா பிரான்ஸு நைஸுங்கிற இடத்துல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2005 இந்தியாவில். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். அப்பாயின்மெண்ட்ஸ் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் அப்படிங்கிறவர். இவர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் அப்பாயிண்டட் அஸ் டெபுட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஓகேங்களா? டெபுட்டி சீஃபா இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ராணுவ துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ராஜீவ் காய். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம் இது போகணும். அப்புறம் விபின் குமார் இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து AI சேர்மன், ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர், ATM அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இவரை மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க விபின் குமார். அப்புறம் ரயில்வே போர்டோட சேர்மன் யார் அப்படின்னா சதீஷ்குமார். இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அதனால இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் பார்த்துருவோம்.
இந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்தியா பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 படி யூஎன் வந்து 1.46 பில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த யூஎன் பாப்புலேஷன் ஃபண்டு த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் படி 2060க்குள்ள 1.7 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட டிஎஃப்ஆர் அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட்டு, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு 1:9 அப்படின்னு சொல்றாங்க. 2:1 10 to 21 மில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ், எம்எஸ் தோனியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11th இந்தியன் கிரிக்கெட்டர், அதாவது ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமா எம்எஸ் தோனியை இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர், சேவாக்கு, டிராவிடு, கும்ப்ளே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கவாஸ்கருக்கு, அப்புறம் கபில் தேவுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல இவருக்கும். இதுக்கப்புறம் யாருக்கு கோலி கொடுப்பாங்க, மும்பையோட முன்னாள் கேப்டன், மும்பை இந்தியன்ஸோட கேப்டன், அவர் பேர் வந்து அவருக்கு. பட் இப்போ வரப்போற எல்லாருக்குமே கொடுப்பாங்க பாருங்க. ஃபார்மர் இந்தியன் கேப்டன் எம்எஸ் தோனி வாஸ் இண்டக்டட் இன்டு த ஹால் ஆஃப் ஃபேம். ஓகேங்களா? 145 பாஸ்ட் ஆனர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. தோனி வந்து 11th இந்தியனா அவர் கொடுத்துருக்காங்க. 9th இந்தியன் மேல் கிரிக்கெட்டர் டு ரிசீவ் த ஹானர்ஸ். ஓகேங்களா? 2009 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிஷான் சிங் பேடி அவருக்கு, கபில் தேவுக்கு, சுனில் கவாஸ்கருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2015 அனில்குமாருக்கு, அப்புறம் வந்து அனில் கும்ப்ளேக்கு, அப்புறம் 2018 டிராவிடுக்கு, 2019 தான் சச்சினுக்கு, அப்புறம் 2021 வினோ மாங்காட் அப்படிங்கிறவருக்கு, 2023 ஷேவாக்கு, 2025 தோனிக்கு கொடுத்துருக்காங்க ஹால் ஆஃப் த ஃபேம். நோட் பண்ணி வச்சுங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் டே, இது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே, விளையாடுறதுக்கு உண்டான இன்டர்நேஷனல் டே. இதோட தீம் என்னன்னா சூஸ் பிளே எவ்ரிடே, ஏதாவது கேமை சூஸ் பண்ணி விளையாடுங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பார்த்துருவோம். இது என்னன்னா வேர்கள் திட்டம். என்ன வேர்கள் திட்டம் அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் நலநிதி. ஓகேங்களா? கூட்டுறவு இயக்கத்திற்கு வேர்கள் போன்ற ஆதாரமாக இருக்கும் அனைத்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் நலன் பேணும் வகையில நல்லது, அதாவது வேர்கள்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். தமிழக அரசு வேர்கள் என்ற புதிய திட்டத்தை அறிவித்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழே உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மருத்துவம், கல்வி, திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும். கூட்டுறவு இதுல மாதம் 100 ரூபாய் சந்தா செலுத்தி இந்த திட்டத்துல சேரணும். ஓகேங்களா? வேர்கள் திட்டம். கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் ஆனால் ரூபாய் 1 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான நியூஸ். ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் நியூஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.